எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னா என்ன, அதே மாதிரி எப்பேற்பட்ட கூட்டணி வச்சாலும் யாரால் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. யாரால் மக்களை ஜெயிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரோட போய் கூட்டணி வச்சாலும் தமிழக மக்கள் எல்லாத்தையும், இப்போ திமுக ஆளுங்கட்சி யாரோட போய் கூட்டணி வைக்கட்டும், சரிங்களா? இப்போ காங்கிரஸோட கையெழுத்து போட்டுக்கிறாங்க, காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தேமுதிக உள்ளே போயிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே இருந்த பழைய கூட்டணி இருக்காங்க, இருந்துட்டு போகிறாங்க. இப்போ அவங்க யாரு கூட வேணாலும் வச்சுக்கிட்டு மக்களே, ஆனால் எப்படி அவங்க முதலமைச்சர் ஆவாங்க, எப்படி நிறைய சீட்டு ஜெயிப்பாங்க, யாரால் ஜெயிப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய கூட்டணியை ஐயோ நாங்கள் எல்லாத்தோட நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம், மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் அப்படியே நாய்களுக்கு எலும்பு துண்டு போட்ட மாதிரி தூக்கி போட்டோம்னா மக்கள் கவிட்டு திரும்ப நம்மகிட்டே வாலாட்டிட்டு நிற்பாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்கிறாங்க திமுக ஆளுங்கட்சி. அப்படி நினச்சிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒன்று ஜிக்ஜாக் வேலை பண்ணணும்னா மக்களுக்கு நம்மளை ஓட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி பணம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஆளுங்கட்சியில கொட்டி கிடக்குது. அதெல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி வந்துச்சு, எந்த வழியில் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்போ அந்த பணத்தை வச்சுருந்து அந்த பணத்துக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணியை நாங்கள் பெரிய கூட்டணி வச்சுருக்கிறோம், மிகப்பெரிய கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி எங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி சொல்கிறதுக்கு அந்த பணத்தை தூக்கி இறச்சி விட்டால் தான் இந்த கூட்டணிக்கு உள்ளே வருவாங்க, வேறு வேறு கட்சியில் கூட்டணிக்கு உள்ளே வருவாங்க. அதனால் பணபலம் அதிகமாக இருக்குது, ஆனால் படைபலம் அதிகமாக இல்லை. நீங்கள் யாரோட கூட்டணி வச்சாலுமே தமிழக மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தாங்க நீங்களாம் ஜெயிக்க முடியும். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவை சரி, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளுக்கும் சரி நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி கடந்த 4.5 வருஷமாக மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணலை. அதே மாதிரி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், ஏன் வார்டு கவுன்சிலர் கூட அந்த தொகுதி மக்களை போய் அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலை. இப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் யாரோட கூட்டணி வச்சா கூட சரிங்க, மெகா கூட்டணின்னு சொல்லி நீங்கள் வேணால் பெருமை பீத்திக்கலாமே தவிர தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக நிற்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர்